இந்த புளியேப்பம் நெஞ்சு எரிச்சல் அப்படிங்கிறத பற்றி நான் போன வீடியோவில் விவரமாக சொல்லியிருந்தேன். அதாவது அதனுடைய அமைப்பு என்ன, அந்த வால்வு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி திறக்குது, எந்தெந்த காரணத்தினால அது திறக்குது, எந்தெந்த உணவு வகைகள் அந்த வால்வை பாதிக்குது, அது அந்த கேர்டு அந்த புளியேப்பத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் அதனால் வரக்கூடிய அறிகுறிகள் என்ன, அது என்ன ஆபத்து கொடுக்குது, அதிலிருந்து எப்படி நம்ம தப்பிச்சு கொள்ளலாம், எப்படி அதை கண்டுபிடிக்கலாம், நீங்களே அதை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கவனமாக நீங்கள் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான், பைல்ஸ் அண்ட் ஹெர்னியா சர்ஜன், அசோக் நகரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி. இப்போ பொதுவாக இந்த புளியேப்பம் நெஞ்செரிச்சல் அப்படின்னு பொதுவாக எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வயத்தில் இருக்கக்கூடிய ஆசிட் தாங்க நெஞ்சில் பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்குது, இந்த உணவு குழாயில் ரொம்ப ப்ராப்ளத்தை தருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குதுங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் மட்டும் இதுக்கான பிரச்சனை இல்லைங்க. அந்த அமிலத்தோடு சேர்ந்து ஒன்று சுரக்குதுங்க, பெப்சின் அப்படிங்கிற ஒரு விதமான திரவம் சுரக்குது. இந்த பெப்சினும் இந்த அமிலமும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னு வைங்க, இதனுடைய எஃபெக்டே பயங்கரமாக இருக்குங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பித்தம்னு சொல்லக்கூடிய கல்லீரல் சுரக்கக்கூடிய பைல், அதுவும் இந்த பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பிலிருந்து சுரக்கக்கூடிய திரவமும் அந்த இடத்துலேருந்து வெளியே வயிற்றுக்கு வயிற்றிலிருந்து அந்த உணவுக்குழாய் ஈசோஃபேகஸுக்கு வரும்போது அதிகமான விளைவுகளை கொடுக்குது. அப்போ பொதுவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் மட்டும் இதுக்கான பிரச்சனைகள் அல்ல. பித்தம், பேங்க்ரியாஸில் சுரக்கக்கூடிய அமிலங்கள், வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலங்கள், இந்த சேர்ந்த கலவை இருக்குது பாருங்க, இது மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, இந்த நெஞ்சரிச்சல் இந்த புளியேப்பம் மேலே வந்தோம்னா என்ன ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு தருது அப்படின்னா, ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்கிறது நெஞ்சு எரிச்சல். டாக்டர் பேஷண்ட்ஸ் நேராக என்கிட்ட வரும்போது டாக்டர் சொல்லுவாங்க, டாக்டர் ஒரே நெஞ்சு எரிச்சலாக இருக்குது டாக்டர். எப்படிங்கம்மா, எப்படி வருது அப்படின்னா, டாக்டர் இது பாருங்கள், இங்கேருந்து இந்த கரெக்டாக நெஞ்சிலிருந்து இது பாருங்கள் தொண்டை வரைக்கும் ஒரே எரிச்சலாக இருக்குதுங்க. எப்படி எரிச்சலாக இருக்குதுன்னு நான் கேட்டேன்னா, இந்த மிளகா இருக்குது இல்லைங்க, பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ போட்டு கையில் வச்சு தேய்ச்சி விட்டா எப்படி திக்கு 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 திக்குன்னு எரியுது, அது போன்ற ஒரு எரிச்சல், பேர்னிங். ஒரு தீயில வச்சு கையை வச்சா எப்படி ஒரு சூடு பண்ணும், அந்த மாதிரியான ஒரு எரிச்சல் இருக்கு. இதுதான் முக்கியமான அறிகுறி, முதல் அறிகுறி, ஒரு எரிச்சல், பேர்னிங். ஏன் அப்படின்னா, இந்த நான் சொன்ன அந்த ஆசிட், பெப்சின், பைல் இது எல்லாம் கலந்தது இந்த உணவு குழாயில் என்ன பண்ணுது, அது அப்படியே தேய்ச்சி ரணமாகுது. அந்த ரணத்தினால் வரக்கூடிய விளைவுகள் இருக்குது பாருங்க, அதுதான் எரிச்சல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது ஒன்று. அதுக்கு அடுத்து ரீகஜிடேஷன் சொல்கிறோம், அதைத்தான் புளியேப்பம்னு சொல்கிறோம். ரீகஜிடேஷன் அப்படின்னா வயிற்றுல இருந்து ஒரு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி போடுவாங்க, அப்படி ஒரு ஏப்பம், இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சுன்னா பூக் அப்படிம்பாங்க. சில பேர் தண்ணி குடிப்பாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே 2 நிமிஷம் 3 நிமிஷம் தொடர்ச்சியாக கேஸ் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் ரீகஜிடேஷன், புளியேப்பம்னு சொல்லுவாங்க. அப்படி ஏப்பம் வரும்போது பார்த்தீங்கன்னா தொண்டையில் கூட அந்த புளிச்ச ஒரு வாடையோ ஒரு ஸ்மெல்லோ அதோடைய ஃபீலிங் உங்களுக்கு ஒரு தொண்டையிலேயே இருக்கும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது கூட சொல்லுவாங்க, என்னங்க வாயிலிருந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த ரீகஜிடேஷன் வரக்கூடிய பிரச்சனைங்க. அதற்கடுத்து ரொம்ப முக்கியமானது, இது மட்டும் வராது. இந்த ரீகஜிடேஷன், இந்த நெஞ்செரிச்சல், வலி வருங்க. அதுக்கு பேர் பெயின், ஷார்ப் பெயின், நெஞ்சு வலி மாதிரியே டிப்பிக்கலாக வரும். செஸ்ட் பெயின் வந்துடும். நிறைய பேருக்கு இந்த செஸ்ட் பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பேர் அல்சர்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டியது 2 விதமான பெயின் வருது. ஒன்று, வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர்னால, அதுக்கு பேர் பெப்டிக் அல்சர். அந்த பெப்டிக் அல்சர்னால வரக்கூடிய வலி என்பது வேறு. இந்த கேர்டுன்னு சொல்லக்கூடிய புளியேப்பம் நெஞ்செரிச்சல் அதிலிருந்து வரக்கூடிய வலி என்பது வேறு. இந்த 2 விதமான வலிகள் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அப்போ நெஞ்சில் வரக்கூடிய இந்த பெயின் இருக்குது பாருங்க, இது இந்த புளியேப்பத்தினாலையும் இந்த ரிஃப்ளெக்ஷனாலையும் வரலாங்க. இது எப்படி மிமிக் பண்ணும், எப்படி இருக்குன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வலி வந்தால் எப்படி இருக்குமோ அதை போலவே மிமிக் பண்ணும். ரொம்ப கஷ்டங்க. டாக்டருக்கு மத்தியில் ஒரு 50 வயதுக்கு மேலே வர்றவங்க இந்த மாதிரி நெஞ்சு வலி இந்த மாதிரி ஏப்பத்தோடு வருதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க எங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கவே முடியாது. இசிஜி எடுத்து பார்த்தா நாங்கள் கண்டுபிடிப்போம்.
ஆக இந்த ரிஃப்ளெக்ஸ் வர்றவங்களுக்கு வந்து இந்த வலி பார்த்துங்க டிப்பிக்கலாக இருக்கும். எப்படின்னா இந்த பாருங்க, இது தொண்டை இருக்குல்ல, தொண்டையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எலும்பு இருக்கா, சென்ட்ரல் எலும்பு, அந்த சென்ட்ரல் எலும்புக்கு பின்னாடி ஒரு வலி சொல்லுவாங்க. இந்த வலி இங்கே கூட இருக்கலாம், இல்லை சமயத்தில் இடது பக்கம் செஸ்ட்டு மார்பு கூட இங்கே கூட வலிக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. இதே வலி பின்னாடி கூட வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த உணவு குழாய்க்கு அப்படியே பேக் சைடில் அங்கே கூட வலிக்குது டாக்டர் அப்படிமா. நாங்கள் வலி எப்படி வருதுன்னு கேட்டால் ஒரு குத்துற மாதிரி வருது, ஒரு பின்னு வச்சு குத்துற மாதிரி, பிரிக்கிங் இன் கேரக்டர் அந்த மாதிரி கூட வருதுன்னு சொல்லுவாங்க அந்த வலி. அப்போது இந்த பெயின் வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இது ஹார்ட் அட்டாக்ல வரக்கூடிய வலியை போல ஒத்து வர்றதுனால நமக்கு எவ்வரி டைம் ஒவ்வொரு நேரமும் இது கேர்ஃபுல்லாக நாங்கள் டீல் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்து வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அறிகுறிகள் அப்படின்னா, முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது டாக்டர், கொஞ்சம் சாப்பிட்டாவே போதுங்க, ஒரு இட்லியோ ஒரு தண்ணியோ வேறு ஏதாச்சும் காரமாக சாப்பிடவே முடியல டாக்டர், முழுங்கவே முடியல, முழுங்குனா வலியோடு முழுங்குறேன், சாப்பிட்றதுக்கே பிடிக்கல அப்படிங்கிறமான அறிகுறிகளும் சொல்லுவாங்க. இது வந்து நேரடியான அறிகுறிகள். இந்த ரிஃப்ளெக்ஸ்னால வந்து இந்த ரிஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அமிலங்கள் வந்து இந்த உணவு குழாயில் மோதி அதனால் வரக்கூடிய புண் ஏற்பட்டு அந்த புண்ணிலிருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய நேரடியான அறிகுறிகள். இன்னொரு சில அறிகுறிகள் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? மறைமுகமான அறிகுறிகள். இது வித்தியாசமாக சொல்லணும். இந்த மறைமுகமான அறிகுறிகள் இதில் வரும், ஏன் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய டாக்டர்ஸு கூட இது தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்படின்னா, மறைமுகம்னா காஃப் வரும், இருமல். சில பேர் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரண டாக்டர் போய் டாக்டர் எனக்கு இருமலாக இருக்குது டாக்டர் மாத்திரை கொடுங்க, இருமலுக்கு மாத்திரை கொடுப்பாங்க, குறையவே குறையாது, திருப்பி இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ். ஏன் ரிஃப்ளெக்ஸ்னா, நீங்கள் நல்லா சாப்பிட்டு படுத்திருப்பீங்க, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலமானது மேலே வந்து இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய தொண்டை பகுதியை மோதும். அப்படி ஒவ்வொரு முறை இந்த அமிலங்கள் மோதும் பொழுது இந்த தொண்டை ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். தொண்டையில் எது ஒன்று போய் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா அது காஃபாக வெளிவரும், இருமலாக வெளிவரும். உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு புறை ஏறிடும்னு வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது பேசுவீங்க, டக்குன்னு அது புறை ஏறிடும். புறை ஏறும்போது நாங்கள் தொடர்ச்சியாக இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, தலையில் தட்டுறாங்களா இல்லையா, டக்கு 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 டக்குன்னு தலையில் தட்டுவாங்க. தலையில் தட்டுன்னு உடனே என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய பொருள்கள், உணவுப் பொருள் கீழே இறங்கிடும், அது அடங்கி போயிடும். இல்லை சில பேர் தண்ணி குடிச்சிருவாங்க. அப்போ காஃப், இந்த காஃப் வந்து ஒரு வந்து நேரடியான அறிகுறியில் மறைமுகமான அறிகுறிகளாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து வீசிங் இருக்கும். சில பேருக்கு வந்து வீசிங், ஆஸ்துமால எப்படி வீசிங் வருது அதே மாதிரியான வீசிங் அப்படின்னு ஒரு சவுண்டோட, மியூசிக்கல் சவுண்டோடவே வரும். அது கூட ஆஸ்துமாவை கூட இருக்காதுங்க, இந்த ரிஃப்ளெக்ஸ்னாலே கூட அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப காரணங்களாக சொல்லலாம். சில பேர்த்துக்கு வந்து என்ன அப்படின்னா நெஞ்சு வலி மாதிரியே வரும், தட் இஸ் கால்ட் தி செஸ்ட் பெயின் மாதிரியே அது வந்து அவங்கள தாக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு டைம் செஸ்ட் பெயின் மாதிரியோ, லெஃப்ட் ஹேண்டு வலிக்கிற மாதிரியோ, இந்த மணிக்கட்டு வலிக்கிற மாதிரியோ, டிப்பிக்கலாக ஒரு இருதய வியாதி போலவே அது வந்து சேரும். அது கூட இது வந்து என்னது, மறைமுகமான அறிகுறிகளாக இருக்கும். சில பேருக்கு மூச்சுற கஷ்டமாக இருக்கும். இது கூட மறைமுக அறிகுறிகள். ஆக நேரடி அறிகுறிகள் எதுன்னு சொல்லியிருக்கிறோம், மறைமுக அறிகுறிகள். இது நம்ம கவனமாக இருந்து பார்த்துக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வயிற்றில் வரக்கூடிய இந்த அமிலங்கள் இந்த நெஞ்சு பகுதிக்கு வந்த உடனே என்ன ரொம்ப முக்கியமாக ஏங்க நாங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இதை சொல்கிறோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்ததுனால அதனால் அறிகுறியில் சர்ஜரி வரைக்கும் போயிடுறாங்க. நிறைய ஆபத்துகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த அமிலம் பார் நான் சொன்னேன்ல, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதனுடைய pH என்ன தெரியுங்களா? நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் 0.9, அதாவது 0.09, 0.9 தான் அதனுடைய pH. அப்போ எவ்வளோ தெரியுமா கான்சென்ட்ரேட்டட்? எப்படி நான் உதாரணம் சொல்கிறேன், நார்மலாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய அமிலம் இருக்குல்லங்க, நீங்கள் ஏதாச்சும் இந்த பாத்ரூம் பண்ணக்கூடிய ஆசிடாக இருக்கட்டும், ஹைட்ரோக்ளோரிக், அதெல்லாம் 4 தான் pH. அந்த 4 pH இருக்கக்கூடிய அமிலத்தை ஒருத்த முகத்திலேயோ ஒருத்த உடம்புலையோ விட்டுட்டா கூட அந்த தசை இல்லைன்னா அந்த போனு அந்த நரம்பு எல்லாமே எரிஞ்சு பொங்கி போயிடும். 4 இருக்கக்கூடிய pH. வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலத்தோட pH வந்து 0.9, 0.9, 1க்கு கீழே. அப்போ எவ்வளவு பவராக இருக்கும் பாருங்க. அதை எடுத்து ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, எலும்பு கூட கரையும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பவர். அப்போ அந்த மாதிரியான அமிலம் வந்து இந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய மென்மையான ஒரு திசுக்கள், அதனுடைய போர்வைகள், அதனுடைய கவரிங்கில் படும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே ரணமாயிடும். இந்த ரணமாகப்பட்டது நாள் பகுதி போக போக இந்த ரணம் புண்ணாக மாறிடும். அந்த புண்ணை என்ன ஆகுது தெரியுங்களா, அது ஹீல் ஆகி குணமாகி சுருங்கி போயிடும்.
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு கவலையான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால மேலை நாடுகளில் வெளிநாடுகளில் வந்து கிட்டத்தட்ட 10% பேர் மொத்த மக்கள் தொகையில் 10% இந்த வியாதியால் கஷ்டப்படுறாங்க. அதனால் அடினோ கார்சினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி, ஒரு கேன்சர் வந்து இது வந்துடுது. அது வர்றதுக்கு முன்னாடி பேரட்ஸ் ஈசோஃபேகஸ், அதாவது அதனோடு இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து மாறி 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 அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, பேரட் ஈசோஃபேகஸாக மாறுது. அதன் மூலம் கேன்சராக கூட மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இதை அவாய்ட் பண்ணணும், தடுக்கணும் அப்படின்னு சர்ஜரி கூட பண்ணிடுறாங்க. அதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்ம அந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்மளை போன்ற நாடுகளில் வந்து ரொம்ப அதெல்லாம் நம்மளாம் செலவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமும் வேறு. அந்த நிலைமைக்கே போகக்கூடாது. அதனால தான் இந்த வீடியோக்கள் மேலே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றோம். ஆக இதனால் வரக்கூடிய இந்த புளியப்பம், இந்த நெஞ்சரிச்சல் வரக்கூடிய விளைவுகள் வந்து கடைசியில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைக்கு போகுது அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம், அதுவும் நான் சொல்ல வர்றேன். சரி, இப்போ இது விளைவுகள் சொல்லியாச்சு. இது என்ன காரணத்தினால வருதுன்னு நான் சொல்லிட்டேன். இது எப்படிங்க டாக்டர் கண்டுபிடிக்கிறது? இன்னும் ரொம்ப கஷ்டமா இது கண்டுபிடிக்கிறது? சிம்பிளுங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஸ் வரும்போது, இந்த புளியப்பமோ இந்த நெஞ்சு எரிச்சலோ வரும்போது, அதே திருப்பி வரும்போது நீங்கள் மருத்துவரை அணுகிருங்க. மருத்துவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சாதாரண டெஸ்ட் பண்ணுவார். ரொம்பவும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு எண்டாஸ்கோபி அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டுங்க. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டியூப் உள்ள விட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா மூலம் அந்த உணவுக்குழாயும் இந்த வயிற்று பகுதியும் செக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா இது இந்த கேர்டுன்னு சொல்லக்கூடிய வியாதி இருக்கா, இதில் புண்ணு இருக்கா, இல்லை அல்சர் இருக்கா, இல்லை ஒரு மாதிரி ஒரு ரணம் இருக்கா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். வேறு எந்த விதமான டெஸ்ட்டோட தேவையில்லை. ஈவன் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, அதிநவீன டெஸ்ட்டுகள்லாம் தேவையில்லை. சாதாரண ஸ்கோப்பி, எண்டாஸ்கோப்பி என்று போடக்கூடிய இந்த டெஸ்ட் பண்ணாவே இந்த வியாதியை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த வியாதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இது எப்படின்னா ஒவ்வொரு முறையும் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி புளியப்ப இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குன்னா இருதயத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக்கையும் இந்த வியாதியையும் கண்டுபிடிக்கிறது சில சமயத்தில் சிரமம் வந்துடும். அதனால் ஒவ்வொரு முறையும் மருத்துவர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இசிஜி எடுத்து பார்த்து நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஈவன் சில சமயத்தில் கூட ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு வந்து நெஞ்சு வலியே வர்றது இல்லைங்க, நெஞ்சு வலியே வராது. என்னன்னா புளியப்போ வருதுங்க, நெஞ்சரிச்சல் வந்துச்சுங்க, டக்குன்னு பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம். அப்புறம் இசிஜி எடுத்து பார்த்தாங்க, எக்கோ என்னென்ன டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க, கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், இல்லைன்னா ஸ்டென்ட் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நோயாளிகள் இருக்கிறாங்க. அது உண்மையும் கூட. ஆக இந்த அறிகுறிகள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அப்போ இந்த விதமான அறிகுறிகள் கண்டுபிடிச்சிட்ட பிறகு இது நம்ம எப்படி இதை வந்து சரி பண்ணுறது, எந்த விதத்தில் எந்த உணவுகள் இதை வந்து சரி பண்ணலாம், இதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இது எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை நான் அடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக போட போகிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான்.